பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறவிருக்கிறது. முன்னதாக உறுதிமொழி ஏற்று வருகிறார்கள். பார்க்கலாம். இன்று 16/1/2019 தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களாகிய நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்று உறுதிமொழி கூறிக்கொள்கிறோம். மாடுபிடி வீரர்களுக்கு கமிட்டியின் சார்பிலே ஒரு அன்பான வேண்டுகோள். முதற்கட்டமாக கோயில் மாடுகள் அவிழ்த்துவிடப்படும். அந்த மாடுகளை மாடு வீரர்கள் யாரும் பிடிக்கக்கூடாது என்பது கமிட்டியாளர்களுடைய வேண்டுகோள். ஆகவே மாடுபிடி வீரர்கள் அவுத்து விடக்கூடிய கோயில் மாடுகளை தாங்கள் பிடிக்கக்கூடாது என்ற கமிட்டியின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம். மாடுபிடி வீரர்களை தவிர மற்றவர்கள். களத்தில் நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நாகேந்திரன், தற்பொழுது விழா குழுவினர் மற்றும் போட்டியில பங்கேற்கிற அனைவருமே உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள். போட்டியானது தொடங்கி இருக்கிறதா அல்லது இன்னும் தொடங்குவதற்கு இன்னும் காலதாமதமாகுமா? சரண்யா, உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்ட பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் அவர்களால் உறுதிமொழி எடுத்து வைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. இதில் முதற்கட்டமாக பார்த்தோம் என்றால் இந்த பாலமேடு கிராம மகாலிங்க சுவாமி பொது மடத்து கமிட்டி சார்பில் உள்ள அந்த கோவில் காலை முதலில் அவிழ்த்து விடப்படும். அதற்கு ஒன்று வருவாய்த்துறை அமைச்சர் வழங்கிய சைக்கிள் ஒன்று, மற்ற தங்க காசுகள், குத்து விளக்கு, ஐடிசி வழங்கும் அண்டா ஒன்று, கிழக்கு தொகுதி எம்எல்ஏ மூர்த்தி அண்ணன் வழங்கிய ஒரு வேஷ்டி ஒன்று, ஒரு தங்க நல்வாழ்த்துக்களுடன் மாவட்ட செயலாளர் அவர்கள் வழங்கிய ராஜ்குமார் வழங்கிய தங்க காசு ஒன்று இந்த மாட்டுக்கு வழங்கப்படுகிறது. யாரும் மாட்டை பிடிக்கக்கூடாது, எதுவும் எந்த துன்புறுத்தவும் கூடாது. ஒருவர் கோயில் மாடுகளை யாரும் எந்த விதமான துன்புறுத்தலும் செய்யக்கூடாது என்று கமிட்டியாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அந்த கிராம கமிட்டியின் மாட்டுக்காக சென்னை சிங்கார தோட்டம் வழங்கும் ஒரு சீல்டு ஒன்று. அவுத்து விடுங்க. கோயில் மாடு தயவுசெய்து விலையில் இல்லைங்க. ஏங்க விலையில் இல்லைங்க தம்பிகள், வரண்டு வரணும். விலையில் இல்லைங்க. மாடு அவுத்து விடுங்க. இரண்டாவது மாடாக பாலமேடு தேவேந்திரகுல உறவினர்களுக்கு பஞ்சமலை கோயில் மாடு இரண்டாவது முறையாக அவுத்து விடப்படுகிறது. இந்த கோயில் மாட்டுக்கு எம்எல்ஏ வழங்கும் தங்க காசு ஒன்று, ஆர்பி உதயகுமார் வழங்கும் சைக்கிள் ஒன்று, எம்எல்ஏ மூர்த்தி அவர்கள் வழங்கும் பேசு ஒன்று, சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்கும் தங்க காசு ஒன்று மற்றும் ராஜசேகர் அவர்கள் வழங்கிய சைக்கிள் ஒன்று, அனைத்து பொருள்களும் இந்த கோயில் மாட்டுக்கு வழங்கப்படுகிறது.
தயவு செய்து யாரும் மாடுகளை பிடிக்க வேண்டாம். ஷீல்டு ஒன்று சிங்கார தோட்டம் வழங்கும் ஒரு ஷீல்டு ஒன்று. வேசிய போட்டுங்க, கொடுங்க டக்குனு வெளியே அவுத்து விடுங்க. வழங்கும் வரக்கூடிய மாடு பாலமேடு தேவேந்திர உறவின் பஞ்சமலை கோயில் மாடு. அவுத்து விடுங்க. நேரமாகுது. தயவு செய்து அவுத்து விடுங்க. எங்க வாடி வாசல்ல வீரர்களை தவிர மத்த யாரும் பப்ளிக் இருக்க கூடாது. வெளியில அனுப்புங்க போலீஸ். அங்க இல்லைங்க, அவங்க நிக்க கூடாதுங்க. வாடி வாசல்ல பப்ளிக் எல்லாம் இருக்காங்க, வெளியில போங்க. உங்களோட மாடு வர்றது நீங்க கலெக்ஷன் பாயிண்ட்ல பிடிக்கோங்க, பிடிச்சிட்டு எட்டு போங்க. மோகன் அதை கிளியர் பண்ணுங்க. கொஞ்சம் பின்னாடி பாதை கிளியர் பண்ணுங்க. வரணும், வழி விடுங்க. மாடு மிரளும் சொல்றோம். அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சைக்கிள் வந்து வாங்கிக்கங்க. சைக்கிள் எல்லாம் வாங்கிக்கங்க. பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கங்க. இந்த மாடு பாதையில வழி விடுங்க. மோகன் கிளியர் பண்ணுங்க முதல்ல. எங்க நான் சொல்றேன், ஒரு மாட்டுக்கு 10 பேர் உள்ள இருக்கலாம். ஊரே உள்ள இருக்கீங்களே, பிளீஸ் வெளியில வாங்க. முடிஞ்சா கிளியர் பண்ணுமா? கயிறு போட்டுருக்க, முடிஞ்சா கிளியர் பண்ணுமா? என்ன பேச்சு பேசுற நீ? கயிறு மாட்டிட்டு இருக்க, முடிஞ்சா கிளியர் பண்ண என்ன அர்த்தம்? வந்து நில்லுங்க. பொதுமக்கள் தானே நீங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. விழா கமிட்டி போலீஸ் உள்ள வரணுமா? 10 பேர் நில்லுங்க ஒரு மாட்டுக்கு, 10 பேர் நில்லுங்க மாட்டுக்கு. ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறீங்க? மாடு வெளியில வரவே வர இவ்வளவு கூட்டம் தான். போங்க, வெளியில போங்க. முதல்ல இறைவனை விட்டு வெளியில போங்க. இந்த பாதையை முதல்ல கிளியர் பண்ணுங்க. மாடு வர்ற பாதையை கிளியர் பண்ணுங்க. சைக்கிள் டோக்கன் வந்து அந்த பானைக்கிலேயே கிடக்குது, எடுத்துக்கங்க. சைக்கிள் டோக்கன் எல்லாம் பானைக்கிலே இருக்கு. போராட்டி கொண்டு வர முடியாத அடிப்படையில் டோக்கன் வச்சிருக்க. டோக்கன் அதுகளே இருக்கியா? ஐயா, சைக்கிள் டோக்கன் அதுல இருக்கு. சைக்கிள் டோக்கன் வந்து அங்க வாங்கிக்கலாம். டோக்கனை கொடுத்து போன கொடுத்து வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பாலமேடு வடக்கு பொது மகாசபையின் ஐயனார் கோவில் நடைபெறுகிறது. இந்த மாட்டிற்கு சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்கள் உறுதிமொழிகளை ஏற்ற பிறகு மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி இருக்கிறது. முதலாக கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலாவதாக கோயில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. தற்போது களத்தில் மாடுகளை இறக்கிவிட்டு காளையர்கள் அடக்கும் இந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். வாடிவாசலிலிருந்து காளைகள் அவிழ்த்துவிடப்பட இருக்கின்றன. மாடுபிடி வீரர் கொஞ்சம் அமைதியா இருங்க. கோயில் மாடு முடிஞ்ச பிறகு உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப வந்து உங்க வீரத்தை காட்டுங்க. இப்ப கவனத்திற்கு தயவு செய்து நீங்க இந்த மாடுகளை பிடிக்க வேணாம். கோயில் மாடை தயவு செய்து பிடிக்க வேணாம். நீங்க ஒதுங்கி நில்லுங்க. அவங்க ஊருக்காரவங்க கேளுங்க. ஊர் கோயில் மாடு வந்து 2 மாடு இருக்கு. அந்த 2 மாடு வரல ஊருக்காரங்க விளையாடட்டும். அதுக்கு அடுத்து அவங்க வெளியே போயிடுவாங்க. தயவு செய்து பிளேயர்ஸ் வந்து அங்க போகாதீங்க.
நீங்க கோயில் மாடை பிடிக்க கூடாது. மாடுபிடி வீரர்கள் ஓரமா மாடுபிடி வீரர்கள் தயவு செய்து ஓரமா வந்துருங்க. கோயில் மாட்டை பிடிக்க கூடாது. கோயில் மாட்டை யாரும் பிடிக்காதீங்க. தலைவர் வழங்கும் ராஜசேகரன் அண்ணன் வழங்கும் கிராமத்துக்காரர் பிடிச்சிட்டு போகட்டும். அது வரை யாரும் அதுக்கு தொந்தரவு பண்ண முடியாது. சிங்கார் தோட்டம் வழங்கும் சீல்டு ஒன்று. அடுத்த கோயில் மாடு வாங்க. அடுத்த கோயில் மாடு வாங்க. விலக வழிய விட்டுங்கப்பா. வழிய விடுங்கப்பா. வழிய விடுங்க. சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பேசி ஒன்று. கோயில் மாடு பிளேயர்ஸ் யாரும் பிடிக்க கூடாது. பிளேயர்ஸ் ஒதுங்கிருங்க. நீங்க ஒதுங்கிருங்க. ஜல்லிக்கட்டு மாடு வந்தோடனே பிடிச்சுக்குங்க. கோயில் மாடை ஊருக்காரங்க பிடிச்சு விளையாடட்டும். நீங்க ஒதுங்கிங்க. விலையில்லைங்கப்பா. விலையில அடுத்து நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா? கத்திய வெளியே வெளியே பேர் அவுத்து விடுங்க. அவுத்து விடுங்க. அவுத்து விடுங்க. பாலமேடு 27 மணி தெலுங்குப்பட்டி செட்டி உறவின் முறை காளியம்மன் கோயில் மாடு ஐடிசி வழங்கும் அண்டா ஒன்று. வி ராஜன் செல்லப்பா அவர்கள் வழங்கும் குத்துவிளக்கு ஒன்று. சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்கன் அவர்கள் வழங்கும் பேசி ஒன்று. அடுத்த மாடு கொண்டு வாங்க. அடுத்த மாடு கொண்டு வாங்க. மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. நேரலையில் பார்த்து வருகிறோம். அடுத்ததாக திருச்சி சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. நேரலையில் பார்க்கலாம். எல்லாம் வெளில போங்க. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எப்பா எல்லாம் வெளியே போ. மாடு முடி வீரர்கள் தவிர எல்லாரும் வெளியே போப்பா. கோயில் மாடோட வந்தவங்க அதிகாரி சொல்றத காதுல வாங்க. தயவு செஞ்சு வெளியில போ. இங்க நின்னா மாடு அவுக்க முடியாது. கோயில் மாடெல்லாம் வெளில போயிடுச்சு. எல்லாரும் ஊருக்காரங்க வெளில போங்க. முதல்ல வெளில வந்துருங்க. அப்படியே வெளில போங்கப்பா. கமிட்டி எல்லாம் அனுப்புங்கப்பா. வெளில கமிட்டி எல்லாம் கொஞ்சம் அனுப்புங்க. கோயில் மாடு வந்துருச்சு. வந்துருச்சு தம்பி வெளியே போ. தயவு செஞ்சு மாடு அறுக்க முடியாது. வெளியே போ. வெளியே போ. இல்ல மாடு அறுக்க முடியாது. வெளியில போ. உங்களுக்கு மாடு உள்ளே நிக்கும். வெளியே போ. மாடு உள்ளே நிக்கும். வெளியே போ. கிளியர் பண்ணீங்க. அதிகாரி சொல்றாங்க. அதிகாரி சொல்றத காதுல கேளு. அல்ல கேள்வி வந்து வேடிக்கை வர. இங்க நிக்க சார்லஸ் களத்தில் இருக்கிறார். அவரிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். சார்லஸ், தற்பொழுது திருச்சி சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி இருக்கிறது. கள நிலவரங்களை பதிவு செய்யுங்க. இந்த களத்துல எத்தனை மாடுகள் பங்கேற்கின்றன? அதே போல களத்தில் காளையர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? முறையான மருத்துவ பரிசோதனைகள் முடிவுற்றதா? கள நிலவரங்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம். சரண்யா, ஒவ்வொரு ஆண்டும் தை 2ஆம் தேதி சூரியூர்ல இருந்து மிகப்பெரிய வெகு விமரிசையாக ஜல்லிக்கட்டு நடைபெறுவது வழக்கம். இந்த சூரியூர்ல இப்ப ஜல்லிக்கட்டு போட்டியான துவங்கியது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பாராளுமன்ற உறுப்பினர் குமார் அவர்கள் கொடியரசை துவக்கி வைத்தாங்க. கோயில் காலை அவிழ்த்து விட்ட பிறகு தொடர்ந்து இப்ப காளைகளை துள்ளி குளித்து வாடிவாசலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகளை தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கானோர் இப்ப தற்போது இங்கு குழுமி இருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டை காணுவதற்காக பிரம்மாண்டமான கேலரிகள் அமைக்கப்பட்டு இருபுறமும் அவர்கள் இப்ப அதில் அமர்ந்து தொடர்ந்து ஜல்லிக்கட்டை கண்டுகளித்து வர்றாங்க. முன்னதாக காளையர்கள் குறிப்பாக இவர்கள் அனைவரும் முழு உடல் பரிசோதனை, அதாவது மருத்துவ குழுவினர் 10க்கும் மேற்பட்டோர் முழு உடல் பரிசோதனை அவர்கள் செய்த பிறகு உள்ளே, அதாவது களத்தில் ஜல்லிக்கட்டு களத்தில் உள்ளே அனுமதிக்கிறாங்க. அதற்கு முன்னதாக காளைகளும் கால்நடை மருத்துவர்களால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காளைகள் இன்று சூரியூரில் பங்கேற்கின்றன. இந்த காளைகளை அடக்கக்கூடிய காளையர்கள் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் இதுவரை பதிவு செய்திருக்காங்க. 3 சுற்றுகளாக பிரிக்கப்பட்டு முதல் சுற்றில் 150 காளையர்கள் இப்ப தற்போது உள்ளே களத்தில் இறங்கி இருக்காங்க. சரண்யா, திருச்சி சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம்.
இரண்டு விதமான காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். ஒன்று மதுரை பாலமேடு, அங்கு கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்திருக்கிறார். மற்றொன்று திருச்சி சூரியூரும் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. காளையர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காளைகளை அடக்குவதற்கான அந்த தீவிரத்தை காட்டி வருகிறார்கள். கள காட்சிகளை இரண்டு காட்சிகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அடுத்தபடியாக தண்டலை கிராமத்தை சேர்ந்த கணேசன் மாடு அண்ணன் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கும் மேசு ஒன்று, வராஜன் செல்லப்பா அவர் வழங்கும் தங்கக்கா சேவை ஒன்று, ஆர்பி உதயகுமார் வழங்கும் குத்துவிளக்கு ஒன்று, அண்ணன் கேஜி பாண்டியன் வழங்கும் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று, அறநிலையத்துறை சேர்ந்த அழகுசாமி அவர்கள் தங்க காசு ஒன்று. வழிவிடுங்க 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 இந்த மாட்டுக்கு தங்க காசியா தங்க காசு வழிவிடுங்க வழிவிடுங்க காசு வழிவிடுங்க வழிவிடுங்க. சக்தி இயற்கை உர வழக்கு ஒரு கிஃப்ட் பேக்கியா, கேஜி பாட்டி எண்ணெய் வழக்கு ஒரு பேக்கியா. வழிவிடுங்க வழிவிடுங்க. சாயம்பட்டி மேடு எஸ் யுவராஜ் வழக்கு ஒரு அண்டாயா, சாயம்பட்டி மேடு யுவராஜ் வழக்கு அண்டா ஒண்டியா, கேஜி பாண்டி வழக்கு ஒரு கிஃப்ட் பேக்கியா, ஒரு தங்க காசியா. நம்ம அழகர்சாமி கிளைத்தர் அழகர்சாமி வழங்குற தங்க காசியா, பிடிச்சு பாரு மாட்டேன். ஆடு வெளியேற வேணாமா, ஆடு வெளியேற வேணாமா. எல்லா கோடு வரைக்கும் பிடிக்கணும் மாடு. அடுத்தபடியாக 26 கிராமத்தை சேர்ந்த பிரபு மாடு ஒரு அண்டா தூக்கொடியா மாடு பிடிவா, மாடு திருப்பி வருது, திருப்பி வருது, மாடு திருப்பி வருது, மாடு பிடிபாடியா பிடிபாடியா பிடிபாடியா. ரகுபதி அந்த ரகுபதி நீங்க மேல போங்க, இல்லன்னா உள்ள வாங்க. யாரும் உள்ள போலீஸ் வந்து உள்ள வந்துருங்க. 40 நம்பர் மாடு பிடி வர வாப்பா. ரயில்ல இருக்கவங்க மட்டும் அங்க இருங்க, மத்தவங்க உள்ள வந்துருங்க. அடுத்த அடுத்த மாடு அடுத்த மாடு மாடுபிடி வீரர்கள் கவனிங்க. வெளியில அனுப்பிச்சு மாடுபிடி வீரர்கள் கிராமத்தில் ராஜா அவர்கள் பாடு ராஜா அவர்கள் அடுத்த அடுத்து அடுத்து நிப்பன் பர்னிச்சர் சேரு கமிட்டி 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 கவுனிங்க. ஒரு பைக் தான் இருக்கணும். கமிட்டி சார் பேசுறாங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. சரிங்க சார், சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். வேற யாரும் பைக்ல பேசக்கூடாது, ஒரே பைக் தான் இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார் சரிங்க சார். மாடுபிடி வீரர்கள் கவனிங்க, கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. மாடுபிடி வீரர் கொம்ப புடிச்சீங்கன்னா வெளியில அனுப்பிச்சு விட்டுருவேன். ஹலோ சார், மாட்டை கொம்ப யாரும் சர்ப்ரைஸ் வழங்கும் சேர் ஒன்று, நிப்பான் பர்னிச்சர் வழங்கும் சேர் ஒன்று. கமிட்டி கலெக்டர் எஸ்பி சார் பேச கொஞ்சம் நிப்பாட்டுங்க, பைக்கை வாட்ச் பண்ணுங்க. கண்ணை மூடி பேசிட்டே இருக்கீங்க.
மாடு வருகிறது. வீரர்கள் வந்து ஒரு வீரருக்கு மேல பிடிச்சாங்கன்னா வீரர் வெளில நிற்கும். சர்ப்ரைஸ் வழங்கும் பேர் ஒன்று பொம்னாச்சிப்பட்டி மலர் மலர் தங்க காசு ஒன்று. யாரும் குறுக்க கூடாது. குறுக்க இருந்தீங்கன்னா பொடிமாடு இல்ல பொடிமாடு இல்ல பொடிமாடு இல்ல. அவர்களை கிழச்சின்னம்பட்டி தொட்டியம்மான் கே அழகசாமி மாடு வெள்ளிக்கால். ஐடிசி வழங்கும் அண்ணா ஒன்று. எம்பி ஆம்புலன்ஸ் வழங்கும் அண்ணா ஒன்று. அண்ணன் ராஜசேகர வழங்கும் சைக்கிள் ஒன்று. புடிமாடு மாடு புடிமாடு புடிமாடு. மாநாடு மல்லநாடு ராஜகுமார் வழங்கம் தங்க காசு ஒன்று. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாப்பா. ஆட்டோ ஸ்டாண்ட் வழங்கம் பித்தளை குடம் ஒன்று. சரிம்மா. கேசிப்பாண்டி வழங்கும் கிஃப்ட் பேக் ஒன்று. ஜேம்ஸ் அண்ட் கோ வழங்கும் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று. போங்க மாடு விடாதீங்க. இருங்க, சோம்பலா இருக்கிறீங்க. ரெட் கிராஸ் விடாப்பு விட மாடு விடாதீங்க. கமிட்டி ஒரு ஆளு கமிட்டி வளவலன்னு பேசிட்டே இருக்காதீங்க. இன்ஜூரா இருக்கா? மாடு புடிமாடு பிடிமாடு மாடு பிடிமாடு. போங்க போங்க. மாடு மாடு விடுறத நிறுத்துங்க. மாடு விடாதீங்க. விழா குழுவினர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிராமத்தை சேர்ந்த அன்பு உதயா தமிழ் ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய என்னங்க பழங்காலத்த முத்து கணேசன் அவர்களின் ஜல்லிக்கட்டு மாடு. பழங்காலத்த கிராமத்தை சேர்ந்த முத்து கணேசன் மாடு. நண்டு கையில் வழங்கும் தங்க காசு ஒன்று. கொஞ்சம் கவனி கமிட்டி. கமிட்டி பிரைஸ வந்து இடது பக்கம் கடைசி இடது பக்கத்தை போடுங்க. வாடி வாசத்தை போட வேண்டாம். கமிட்டி பிரைஸ வந்து இடது பக்கம் போடுங்க. வாடி வாசத்தை போடக்கூடாது. வெள்ளி குத்துவிளக்கு வாங்கிட்டு போயா. வெள்ளி குத்துவிளக்கு. அடுத்த பேட்ச் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை வந்து அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்தது ரெடி பண்ணிடுங்க. ஜேசிபி கண்ண மாடு. அண்ணாவாசல் ஜேசிபி கண்ண மாடு. அண்ணாவாசல் ஜேசிபி கண்ண மாடு. இந்த மாட்டுக்கு காவேரி தங்கமொழி வழக்கம் ஒரு வெள்ளி காமாட்சி விளக்கு. ஒரு வெள்ளி காமாட்சி விளக்கு.
நற்கடல் இளைஞர் பேரவை மாடு அழகுடா. நற்கடல் இளைஞர் பேரவை மாடு பரிசு வாங்கி மாடு ஜெயிச்சிருச்சு. அடுத்த மாட்டை கொண்டு வா. மாடுபிடி வீரருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த ஜல்லிக்கட்டில் முதல் பரிசாக திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் பாசமிகு அண்ணன் பா குமார் வழங்கும் முதல் பரிசு ஒரு பைக்கு. நிறைய மாடு பிடிக்கிறவங்களுக்கு ஒரு பைக்கு பா. ஸ்டேஜில் காத்திருக்கு, அண்ணன் கொடுப்பாரு. ரெடியா நில்லு. மாடே பிடிக்க மாட்டேங்கிறீங்க. காலைல நீங்க தூங்கி எந்திரிச்சிங்களா இல்லையா? பிடிக்க மாட்டேன். அடுத்த மாடு KRP ராமலிங்கத்துக்கு வந்த மாடு ஓ பள்ளத்துப்பட்டு ரவி மாடு. இந்த மாட்டுக்கு ஒரு குக்கரு. வேற அடுத்த உள்ள நிக்குது. ஹலோ, மாடு உள்ள நீ விரட்டி விடு. பின்னாடி குத்து. வெளியே இழுத்து விடு. குச்சி எங்க? மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் திருச்சி சூரியூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இரு காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. தங்கக்காசு ஒன்று, IDC வழங்கும் அண்டா ஒன்று, கேஜி பாண்டியன் வழங்கும் மாட்டுக்காரரு மாடு அதனை வெள்ளாளப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பாண்டி பிரபு மாடு. அடுத்தபடியா வெள்ளாளப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பாண்டி கிராம மாடு. ஐயா, இந்த மாடுக்கு தங்க காசு மாடு பிடி மாடு தானே? ITC வழங்கு ஒரு அண்டாயா. ITC வழங்கு அண்டா ஒண்ணு, ஓமூர் சர்வீஸ் வழங்கு ஒரு சேலம் ஒண்ணு.
சைக்கிள் இங்க யாருது நிப்பானா நிப்பானா சர்ப்ரைஸ் கம்பெனி வழங்கும் சேரு சர்ப்ரைஸ் அடுத்து வர்ற மாட்டுக்கு சர்ப்ரைஸ் கம்பெனி வழங்கும் சேரு நாமக்கல் மாடு நாம அது அங்க கையில் வச்சு நட்டு கைலி வழங்கும் ஒரு டேபிள் ஃபேன் ஒண்ணு, சர்ப்ரைஸ் கம்பெனி வழங்கும் ஒரு சேர் ஒண்ணு. மதுரை பாலமேடு மற்றும் திருச்சி சூரியூர் இரண்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. அடுத்த ஒரு போத்தி சொல்லுங்க ஒரு வேட்டி. பாலக்கரை இடத்தொரு கண்ணை மாடு, பாலக்கரை இடத்தொரு கண்ணை மாடு.